காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? அண்ட் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் பிளக்கின். ஒரு இம்பார்ட்டன்ட் பிளக்கின். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. அண்ட் இந்த பிளக்கின் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி தாராளமா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அத நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தரேன். சரிங்களா? ஓகே. ஸோ, இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு டேபிள் ஒண்ணு இங்க இருக்கு. ஓகேங்களா? இப்ப நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஒரு இன்டீரியர் பண்றீங்க, லைக் சம்திங் எல்ஸ். ஏதாச்சும் ஒண்ணு பண்றீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் ஆன்லைன்ல கிளாஸ்ல கொஞ்சம் ரொம்ப பிஸி. சரியா? அதனால தான் வீடியோ போடுறதுக்கு டைம்லாம் இல்ல. இன்னைக்கு சண்டே. 2, 3 பேட்சஸ் ஸ்டூடண்ட்ஸ் லீவ். அந்த டைம்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே. அப்போ ஒரு மாடல். அது ஒரு சிம்னியா இருக்கட்டும், ஒரு ஃப்ளவர் பாட், ஒரு ஃப்ரூட் பாட், சம்திங் எதுவாச்சும் இருக்கலாம். ரொம்ப அட்வான்ஸான பிளக்கின்ஸ் இதுதான் அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. பட் கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. அப்போ அந்த பிளக்கினோட பேர் பார்த்தீங்கன்னா, இந்தா இருக்கு பார்த்தீங்களா? கிளிக் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் சேஞ்ச் டூ கிச்சன் எக்யூப்மென்ட்ஸ். ஸோ, இதுவும் கிச்சன் எக்யூப்மென்ட்ஸ்ன்னு தான் சொல்லலாம். இது எல்லாமே கிச்சன் எக்யூப்மென்ட்ஸ் தான். ஸோ, இந்த 2 பிளக்கினோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, இந்த 2ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, இந்த 2ம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இன்டராக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சரியா? சரி, இப்ப அத எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்? நான் உங்களுக்கு ஒரு அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம், விண்டோ சாரி எக்ஸ்டென்ஷன் மேனேஜர் எடுத்துக்கோங்க. இதுல இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன். அந்த இன்ஸ்டால் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க எந்த நான் குடுத்த அந்த 2 பிளக்கினையும் தனித்தனியா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வேல. ஓப்பன் பண்ணாலே இங்க வந்துரும். சரி, ஓகே. இது எதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ. கிளிக் அண்ட் சேஞ்ச் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்ப இதுல பாருங்களேன். இதுல பிளக்கின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஹெல்ப்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆட் ஃப்ளவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப இந்த ஆட் ஃப்ளவர் அப்படிங்கிறத எடுத்து நான் இதுல கிளிக் பண்றேன். சரி, கிளிக் பண்ணியாச்சு. செலக்ஷன் டூல்ல கிளிக் பண்ணிக்கிறேன். இப்ப இது ஒரு ஃப்ளவர் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இது ஃப்ளவர் வித் எ பாட். இது ஒரு கிளாஸ் பாட்டா இருக்கு. அண்ட் இதுல ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்கு. சரிங்களா? ஸோ, இது நார்மலாவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இந்த பாட் அப்படிங்கிறதுக்கு மேல இந்த ஃப்ளவர் இருக்கு பாருங்க. இதுல ஒரு ஸ்கெட்சப் அப்படின்னு சொன்னாலே லோ பாலி தான். ஹை பாலி அப்படின்னா 3ds மேக்ஸு, பிளெண்டரு, சிப்ரஷு, அ அப்புறமா மாயா இந்த மாரிலாம் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் லோ பாலி அப்படின்னா 2டே 2 சாஃப்ட்வேர் தான். ஒண்ணு AutoCAD அதுலயும் 3D இருக்கு. இன்னொன்னு SketchUp. இதெல்லாம் லோ பாலி. இத பார்த்தீங்களா இருக்கு. பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் லோ பாலி அப்படின்ட்டு. எப்படி கண்டுபிடிப்பீங்க? இத பாருங்க. இங்க செக்மென்ட்டே கிடையாது. சும்மா ஏதோ ஒரு பிளைன போட்டு சரிச்சு வச்சிருக்காங்க. தெரியுதா? இதுல ரெட் கலர்ல 4 லீஃப் இருக்கு. கிரீன் கலர்லயும் லீஃப் இருக்கு. ஆக்சுவலி இதுல அப்ளை பண்ணியிருக்கிற கலர் அப்படிங்கிறது மெட்டீரியலே கிடையாது. சரிங்களா? இது மெட்டீரியலே இல்ல. இது ஒரு கலர் தான். சரிங்களா? இந்த கலர நாம மெட்டீரியலா மாத்தணும். இப்ப எனக்கு இந்த ஃப்ளவர் பாட் அப்படிங்கிறது எனக்கு புடிக்கல. இந்த ஃப்ளவர் பாட் அப்படிங்கிறது எனக்கு புடிக்கல. ஆனா எனக்கு வேற வேணும் அப்படின்னா, நீங்க என்ன நெனச்சுக்கலாம்? ஜஸ்ட்டு விண்டோல போய் சாரி அந்த டூல்ஸ்ல போய் இன்டராக்ட் எடுத்துக்கோங்க. விண்டோ இல்ல, டூல்ஸ்.
டூல்ஸ்ல போய் இன்டராக்ட் எடுத்துக்கோங்க. இப்ப இதுல வந்து நான் என்ன பண்றேன், ஒரு கிளிக் பண்றேன் பாருங்க. அத பார்த்தீங்களா? மாறிடுச்சு. இதுதான் இந்த பிளக்கினோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரிங்களா? உங்களுக்கு தேவையான ஃப்ளவர்ஸ நீங்க மாத்திக்கலாம். இல்ல எனக்கு வந்து ஒரு சிம்னி தேவைப்படுது அப்டின்னா, இத கிளிக் பண்ணுங்க. எடுத்து இங்க ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? பட் இத நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு இன்டராக்ட் எடுத்து இங்க ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா மாறுதா? இந்த மாரி ஒவ்வொன்னையும் நீங்க உங்க யூசேஜ்க்கு ஏத்த மாரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதான் இந்த கிளிக் அண்ட் சேஞ்சஸோட ஒரு அட்வான்டேஜ். இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்டின்னா, இந்த டேப்பர் ஒண்ணு எடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க இது வந்து ஒரு டேப். சரிங்களா? இந்த ஸ்டைல்ல இருக்கு. இந்த டேப்பு இந்த ஸ்டைல்ல இருக்கு. நான் என்ன பண்ணிக்க போறேன், டூல்ஸ்ல போய் இன்டராக்ட் எடுத்து, ஜஸ்ட் இதுல ஒரு கிளிக் மட்டும் பண்றேன். இத பார்த்தீங்களா? மாறிடுச்சு. இந்த மாரி நீங்க என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால், இது கிளிக் அண்ட் சேஞ்ச்ல பண்ண முடியும். ஆனா, அட் த சேம் டைம் இதுல பண்ண முடியாது. கிளிக் சேஞ்ச் டூ கிட்சன் எக்யூப்மென்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. இதுவும் நீங்க இத இன்ஸ்டால் பண்ண அதே ப்ரொசீஜர்ல தான் இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? பட் இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டவ்வ எடுக்குறேனே, இங்க பாருங்க. இதுல வைக்கிறேன். வச்சாச்சு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இன்டராக்ட் எடுத்து டூல்ஸ்ல போய் அதே இன்டராக்ட் எடுத்து இங்க நான் கிளிக் பண்ணேன்னு வைங்களேன், மாறாது. இது ஃபிக்ஸட். சரிங்களா? இப்ப இது வந்து என்ன சௌபாக்கியாவா? இல்ல. ஏதோ ஒண்ணு எழுதியிருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே கெடைக்கும். இதுல இத விட அட்வான்ஸா எல்லாமே இருக்கும். லைக் இது என்னது? இது ஏதோ ஒரு ஃப்ரிட்ஜா? ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப இத நான் வந்து டூல்ஸ்ல போய் இன்டராக்ட் எடுத்து ஒர்க் பண்ண பாக்குறேன். மாறாது. இது பாத்தீங்களா? உள்ளாடி இருக்கிற ஃபேன் வரைக்கும் தெரியுது. ஆனா மாடல் மாறாது. இங்க மாடல் அப்படிங்கிறது ஃபிக்ஸடா இருக்கும். இங்க நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். த்ரூ இன்டராக்ட் மூலமா. சரிங்களா? ஸோ இவ்வளோதான். அண்ட் இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. SketchUp அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர். ஆ இதுக்கு வந்து நீங்க ரொம்ப படிச்சிருக்கணும், ரொம்ப கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வேணும். அந்த இதுவே இல்ல. நீங்க ஒரு 10ஆம் கிளாஸ் முடிச்சுக்கிட்டு ஒரு கார்பெண்டரா இருக்கீங்க, இல்ல ஜஸ்ட் லைக் ஒரு இன்டீரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க தாராளமா இத படிக்கலாம். என்னோட ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் அந்த மாரியே இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெறைய விஷயங்கள் கத்துக்கோங்க. ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க. இந்த மாரி சின்ன சின்ன பிளக்கின்ஸு அதெல்லாம் படிச்சு வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் வந்து கெயின் ஆகும். ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தேவை அப்புட்ன்னா, தாராளமா என்னோட நம்பர் இதுல ஒரு 3 நம்பர் குடுத்துருப்பேன். அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ நான் சொல்றேன். நல்லா படிங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் அப்புட்ன்னா கேளுங்க. ஓகே. பாய்.